அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், ஹெப்படைட்டிஸ்ல டிஎன்ஏ எப்படி சார் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? அத மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்னு நெறைய விஷயங்கள் சித்த மருத்துவம் சார்ந்து நெறைய கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட்லயும் நெறைய ஷேர் பண்றீங்க. அதற்கான விழிப்புணர்வு செய்திய தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ முதல்ல இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வைரஸோட ஒரு டிஎன்ஏவ நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னாலே, ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். இப்போ ஒரு ஆன்டிவைரல் இல்லாம, சித்த மருந்துகள் மூலியமாவே நம்ம வந்து ரெகுலேட் பண்றோம் அப்படின்னா, அது கண்டிப்பா முழுக்க முழுக்க ஒரு போராடி உங்களுக்கு அந்த விஷயத்த ரெகுலேட் பண்றது தான் முழுக்க முழுக்க இருக்குங்க. நெறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ நமக்கு என்னன்னா, "சார் எனக்கு வந்து இந்த டிஎன்ஏ வந்து இத்தன வருஷமா இருக்கு." அல்லது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2023ல எனக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க. அன்னைக்கு நான் வந்து தெளிவா இந்த டெஸ்ட்லாம் எடுங்கன்னு சொல்லியிருக்கும்போது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதன் பிறகு எங்கேயாவது ஒரு வைத்தியர்ட்ட மருந்து எடுக்கணும்னு எடுத்திருப்பாங்க. 2024லயும் அதே மாதிரி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. வெறும் சர்ஃபேஸ் ஆன்டிஜென மட்டும் பார்த்திருப்பாங்க. அதன் பிறகு அடுத்த வருஷமும் இப்போ ரீசென்ட்டா அனுப்புறப்போ இப்படி நான் பார்த்துருக்கேன். நெறைய கேஸ் பார்த்துருக்கேன். இப்பவும் அனுப்புவாங்க. "சார் திரும்பவும் மருந்து எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். இத பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்ப தான் டெஸ்ட் எடுத்தேன். அத பத்தி சொல்லுங்கன்னு" கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பயும் ஹெச்பிஎஸ்ஏஜி தான் இருக்கும். ப்ராப்பரா டெஸ்ட் எடுக்க வேண்டியது அப்படின்றது கட்டாயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்படி ப்ராப்பரா டெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம நம்ம உடம்புல எப்படி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு முதல்ல. நம்மட்ட இருக்கிற வைரஸ்ன்றது மத்தவங்களுக்கு எப்படி பரவக்கூடிய வகையில இருக்கா? இல்லையா? அல்லது எப்போ நம்ம இந்த தொற்று ஆரம்பிச்சது? நம்ம வந்து கிரானிக் ஸ்டேஜ்க்கு போயிட்டோமா? அக்யூட்ல இருக்கிறோமா? என்னன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ இதற்காக தான் இந்த டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கட்டாயம் இத எடுங்கன்னு சொல்றோம். ஸோ நான் படித்த சித்த மருத்துவர், எம்டி பட்டம் பெற்ற சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரிலேட்டடா நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள கோவிட்ல இருந்து நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா லாங்குவேஜஸ் டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்லயும் புரொவைட் பண்றோம் கன்சல்டேஷன்ஸ். ஸோ என்ட்ட ஒரு மேல் வராரு. 47 இயர்ஸ் வந்து கன்சல்டேஷன்க்கு பேசுறாரு. சரி எனக்கு இந்த மாரி நான் வந்து டிரைவிங் என்னோட ப்ரொஃபஷன். பட் அந்த மாரி இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் திடீர்னு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ட்டாங்க. பட் எந்த சிச்சுவேஷன்ல ஐடென்டிஃபை பண்ணேன் அப்டின்னா, பிளட் டொனேட் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணேன் சார். சரி பிளட் டொனேட் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணீங்க. பொதுவா நம்மள்ட்ட பேசுற பேஷண்ட்ஸ் எல்லாமே, "சார் நான் வந்து பிளட் டொனேட் பண்ணேன். எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க." 2வது, "சார் நான் பிரெக்னன்சி என் ஒய்ஃப் பாசிட்டிவ். அதனால நான் டெஸ்ட் குடுக்குறப்போ பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க." 3வது, "சார் நான் பிரெக்னன்ட் கன்சீவா இருக்கேன். 5வது மாசம் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டைம்ல எனக்கு பாசிட்டிவா இருக்குது." அப்படின்னு ஃபீமேல்ஸே நெறைய சொல்லுவாங்க. அதன் பிறகு சர்ஜரி எங்க பண்ண போறாங்களோ, பார்க்குறப்போ சர்ஜரி பண்றப்போ முன்னாடி டெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு. அங்கேயும் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது 5வது, எங்கெல்லாம் எண்டோஸ்கோபிக் பார்க்க போறாங்களோ, அங்க பார்க்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்றது அங்க உள்ள பேஷண்ட்ஸும் நம்மட்ட பேசுறாங்க. கூடவே ஐ செக்கப்ஸ் பண்றப்போ, ஐல ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்றது ஹெப்படைட்டிஸ்க்கான ஹெச்பிஎஸ்ஏஜி எடுப்பாங்க. பாசிட்டிவா இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் மேக்ஸிமம் கேஸஸ் நம்மள்ட்ட அப்பியர் ஆகுங்க. ஸோ, பொதுவா இப்ப நம்மள்ட்ட அப்பியர் ஆன பேஷண்ட் என்னன்னா, ஆல்கஹாலிக் மைல்டு இல்ல அக்கேஷனல் ஆல்கஹாலிக் வீக்லி வந்து 1 நேரம் எடுக்கிறது, அல்லது மந்த்லி ஒரு 3 அல்லது 4 முறை எடுக்கக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர். ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்றது கம்ப்ளீட்டா கிடையாது. 4 வருஷமா அந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற வைரல் தொற்றே வந்து டிஎன்ஏவே பிரசன்ட்டா இருக்கு. பட் அவருக்கு மத்த டெஸ்ட்ட பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது நாட் அவேர் ஆஃப் ஆல் த டெஸ்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஒன்லி டிஎன்ஏ மட்டும் பார்த்துட்டு ரிலாக்ஸா இருந்துறாரு. பட் அவர்ட்ட பேசுறப்ப எப்படின்னா, லைஃப் பத்தின எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் இருக்கு சார். என்னோட இந்த டிசீஸ் வந்துருச்சு. இதுக்கு மேல லைஃபே கிடையாது. அப்படியே முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாரி நெறைய வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன் என்னன்னா, கம்ப்ளீட்டா இது மட்டும் இல்லாம, இத நம்ம ப்ராப்பரா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆக முடியும். அப்படின்றத சொல்லி புரிய வச்சு, அவருக்கு இருந்த சிம்ப்டம் அப்படின்றது வயிறு சின்ன சின்ன செரிமான கோளாறுகள் மட்டும் தான். பொதுவாவே ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறப்போ ரொம்ப எப்போ தீவிரமா முட்டி இருக்கோ அப்பதான் சிம்ப்டம்ஸே தெரியும். இல்லன்னா சிம்ப்டம்ஸே தெரியாது. இட் இஸ் அ சைலன்ட் அட்டாக்கர் மாரி. அப்படிதான் இருக்கும். பேஷண்ட் பொறுத்தவரை ஹெச்பி-இஏஜின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்ன்றது நெகட்டிவ். மத்தவங்களுக்கு பரவக்கூடிய டெஸ்ட்ன்றது தான் அது. ஸோ, அப்ப அது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. டிஎன்ஏ மட்டும் பிரசன்ட்டா இருக்கு. ஸோ, நீங்களே பார்க்கலாம். முதல்ல டிஎன்ஏ வந்து 16,826 இருந்தது. அதன் பிறகு ட்ரீட்மென்ட்க்கு பிறகு 4, 5 மாசம் ட்ரீட்மென்ட்க்கு பிறகு நாட் டிடெக்டட் வந்திருக்கு. சரி. இப்ப இந்த ரிப்போர்ட்ட இன்னும் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, ஸோ முதல்ல பிஃபோர் ட்ரீட்மென்ட்க்கு உள்ளது. அதாவது 2,891 ஐயு யூனிட்ஸ் இருந்திருக்கு. இந்த ஒரு ஐயு யூனிட் இப்ப இங்க வந்து 2,891 ஐயு யூனிட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஐயு யூனிட் அப்படின்றது என்ன அளவ குறிக்கும் அப்படின்னா, 5.82 காப்பிய குறிக்கும். அப்போ இந்த 2,891 மல்டிப்ளைடு அதாவது உங்களுக்கு வந்து பெருக்குறோம். எதனால 5.8னால பெருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 16,826 காப்பீஸ் அப்படின்ற அளவு வருங்க. ஸோ, இப்ப இது வந்து அளவு ரொம்ப அதிகமான்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட கேஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது மாடரேட் ஆனது தான். ரொம்ப சிவியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு வைரல் லோட் இருக்கு. அத நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விழிப்புணர்வுக்காக இத ஷேர் பண்றேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 4 மந்த்ஸ்க்கு பிறகு நம்ம அதே சேம் டெஸ்ட் ரிப்பீட் பண்றோம். நாட் டிடெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. நாட் டிடெக்டட்ன்னு வந்துச்சு அப்படின்னாலே, உங்களுக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் எதுவுமே அப்ளை பண்ணவே தேவையில்ல. கம்ப்ளீட்லி இல்லன்னு அர்த்தம். ஸோ, அப்போ இந்த விஷயம் வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா,
எவ்வளோ தூரம் பொறுமையா நம்ம மைண்ட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா வச்சிருக்கோமோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வரும். ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்ட கரெக்ட்டா எடுக்கணும். இப்ப நெறைய பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, "சார் எனக்கு டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் இவ்வளோ இருக்கு. அடுத்த மாசம் ஏறிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த மாசம் ஏறிட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ, நம்ம கரெக்ட்டா அந்த வைரல் டிசீஸ் நீங்க என்ன மருந்து எடுத்தாலும் சரி, அந்த மருந்துக்கு அந்த வைரஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிடும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா, நீ ஒண்ணு குடுத்துட்டு இருப்ப. நீ குடுக்குறது அதுக்கு வந்து பயனே இருக்காது. அது பாட்டுக்கும் யாரோ ஒருத்தன், அவனா ஒருத்தன் வந்துட்டு போறான்ப்பா அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ, அப்ப நம்ம குடுக்குறது ரெசிஸ்டன்ஸும் ஏன்னா, இன்னைக்கு உடல் பரிமாண மாற்றம் அப்படின்றது, உங்களுக்கு எப்படின்னா, பல்வேறு கட்டங்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ, ஒவ்வொன்னும் அதுக்கு ஜெனடிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ, அப்போ நான் ஒரு விஷயம் குடுக்குறேன் அப்படின்னா, 3 மந்த்ஸ் அப்படின்றது வேரியேஷன் மேபி 6 மந்த்தும் ஆகலாம். சம்டைம்ஸ் ஏறியும் இறங்கும். ஸோ, இந்த மாரியான பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மனமுவந்து சார்ட்ட போனா நல்லாருக்கும். அத ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த மாரியான விஷயத்துக்கு நம்ம அப்ரோச் ஆகணும். இல்லாட்டி தேவையில்லாம பதட்டப்பட்டு, நம்ம வந்து விஷயத்த டைம் வேஸ்ட் பண்றது அப்படின்றத கண்டிப்பா அறவே நீக்கணும். சரி சார். ஒரு டைம் டிஎன்ஏ நெகட்டிவ் ஆயிட்டா, திரும்பவும் கூடுமா? கூடாதான்னு கேட்டா, திரும்பவும் கூடும். அதுல வந்து என்ன காரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னா, திரும்பவும் கூடுற அளவுன்றத ரொம்ப ஸ்டேபிளா வைக்கணும். அதாவது எப்படின்னா, லட்சக்கணக்குல இருக்கு, கோடிக்கணக்குல இருக்கு. திரும்பவும் 100, 200ன்னு ஏறுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, வி வில் கம் டூ வெரி, வெரி சேஃப் ஜோன். 500க்கு கீழ இருந்தாலே வெரி சேஃப் ஜோன் தான். ஸோ, அப்ப அத இன்னும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து, இன்னும் 0க்குள்ளேயே மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, படிப்படியா சர்ஃபேஸ் ஆன்டிஜனும் குறைஞ்சுகிட்டே இருக்கும். இப்படி குறைஞ்சுட்டே இருந்தா, ஒரு வகையில நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாம். இன்னைக்குள்ள ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மருந்து நெறைய பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க. "சார் எங்க டாக்டர் சொன்னாரு, இந்த மாரி இந்த மருந்த எடுத்தோம் அப்படின்னா, லைஃப் லாங் அந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸ வந்து இந்த சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் மருந்துகள வந்து லைஃப் லாங் எடுக்கிற மாரி இருக்கும்னு டாக்டர் சொல்றாரு சார். அப்போ இந்த சமயத்தில வந்து மருந்தே வேண்டான்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. 6 மாசம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம். அல்லது 3 மாசம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஏதாவது வந்து கூடிருந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து அந்த மருந்த கொஞ்சம் விட்டுட்டு, தயவு செய்து நம்ம சித்த மருத்துவம் சார்ந்த பார்வைய நம்ம வச்சோம் அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சேஃபான ஒரு ஜோனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படியே கண்டிப்பா நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ஸோ, இதுதான் இன்னைக்குள்ள உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயம். ஸோ, நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அதுக்கு பேஷண்டோட சப்போர்ட்டும் முக்கியம். பேஷண்டோட அந்த அட்ஹரன்ஸ் அதாவது அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைச்சு, மருந்து முறைகள நம்ம சொல்ற டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான், ஒரு பயன் அப்படின்றது முழுமையா கிடைக்குங்க. ஸோ, இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பொதுவா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. எங்கேயுமே பேஷண்டோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா உள்ள இருக்கவே இருக்காது. ஏன்னா, அது மருத்துவ வரம் சார்ந்து அத வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ, அதுக்காக நீங்க வந்து சார் எல்லாத்தையும் மாஸ்க் பண்றாரு அப்படின்ற மாரி நெனைக்காதீங்க. இட் இஸ் ஃபார் எத்திக்கல் பர்ப்பஸ். என்னோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது. டாக்டரா இருக்கிறதுனால என்ட்ட சொல்றீங்க. இப்ப நான் இத ஏன் இந்த ரிப்போர்ட் நான் ஷேர் பண்றேன்னா, உங்கள மாரியே கஷ்டப்பட்டு 100 பேர் வரிசையில நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, இது வந்து என்னன்னே தெரியாம பல பேர் நிக்கிறாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவு பெறுவதற்காகவும், விழிப்புணர்வு செய்திய பரவுவதற்காகவும் செய்யக்கூடியது தான் இந்த வீடியோ அப்படின்றது. ஸோ, தயவுசெய்து இத தப்பா எடுத்துக்காம, அத ஒரு விழிப்புணர்வு செய்தியா கருதிட்டு, அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுங்க அப்படின்ற விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.